அட என்னப்பா இது? தண்டவாளத்துல போயி வீட்ல படுத்திருக்கிற மாரி, இவ்ளோ கூலா வந்து படுத்திருக்காரு. நல்ல வேள லோகோ பைலட்டோட திறமையினால எப்படியோ இவரோட உயிர் தப்புச்சு. இல்லன்னா என்ன ஆயிருக்கும்? இப்படி வந்து புலம்புற மாரி தான் ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்திருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இப்ப சோசியல் மீடியால ஒரு வீடியோ ஒண்ணு பயங்கர வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்கு. அந்த ஒரு வீடியோல என்ன வந்து ஆயிருக்கு அப்டின்னா, உத்தரப்பிரதேசத்த நோக்கி ஒரு ட்ரெயின் வந்து போய்க்கிட்டு இருக்கு. அந்த ட்ரெயின் போற ட்ராக்ல வந்து ஒருத்தர் வந்து தண்டவாளத்துல கூலா படுத்திருக்காருங்க. கொடைய வச்சுட்டு அவரு பாட்டுக்கு படுத்திருக்காரு. அதே ட்ராக்ல தான் அந்த ட்ரெயினும் வந்திருக்கு. சரி ட்ரெயின் கிட்ட வர அவர் எந்திரிப்பார்ன்னு பார்த்தா, அவர் கடைசி வரைக்கும் எந்திரிக்கவே இல்ல. போற போக்க பார்த்தா அந்த ட்ரெயின் வந்து அவர் மேல மோதிரும் அப்டின்னு தான் நெனச்சோம். ஆனா டக்குன்னு வந்து அந்த இடத்துல லோகோ பைலட் வந்து சுதாரிச்சுக்கிட்டாருங்க. இப்படியே போனா அவர் மேல மோதிருவோம். அதனால கூடிய சீக்கிரத்துல வந்து ட்ரெயின வந்து ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு, கரெக்ட்டா ட்ரெயின வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு. ட்ரெயின் நின்ன இடத்துக்கும், அவர் தூங்குன இடத்துக்கும் நல்ல கேப் வந்து இருந்துச்சு. சரி ட்ரெயின் நின்னதுக்கு அப்புறமாவது அவர் அந்த இடத்த விட்டு எந்திரிப்பாருன்னு பார்த்தா, அப்பவும் அவர் எந்திரிக்கவே இல்லங்க. கடைசியில லோகோ பைலட் தான் போயி அவங்கள வந்து எழுப்பி, அந்த இடத்த விட்டு அனுப்பி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துலருந்து திரும்ப ட்ரெயின் மூவ் ஆயி வந்து போயிருக்கு. இந்த ஒரு வீடியோ தான் சோசியல் மீடியால வந்து பயங்கர வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்கு. இத வந்து பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஷாக்கிங்கா வந்திருக்குங்க. தண்டவாளத்துல போய் யாராவது இவ்ளோ கூலா வந்து படுப்பாங்களா? அப்படியே படுத்தாலும் ட்ரெயின் வரத பார்த்து அதறி பதறி எந்திரிக்க வேணாம். பக்கத்துல ட்ரெயின் வருது அப்புட்ன்னா, அப்ப கூடயா காது கேட்காது? இவ்ளோ கூலா வந்து படுத்திருக்காரே! உண்மையிலே இவர் இந்த விஷயத்த தெரிஞ்சு பண்ணாரா? தெரியாம பண்ணாரா? ஒண்ணுமே புரியலையே! அப்டின்னு சொல்லி, அந்த ஒரு நபர நெறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம லோகோ பைலட்ட வந்து நெறைய பேர் பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா, அவரோட திறமையினால தான் இவரோட உயிர் வந்து காப்பாத்தப்பட்டிருக்கு. இவர் மட்டும் கொஞ்சம் கண்டுக்காம அசால்ட்டா வந்து ட்ரெயின ஃபாஸ்ட்டா ஓட்டிட்டு வந்திருந்தார்ன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா வந்து இவரோட நெலைம ரொம்ப மோசமா வந்து போயிருக்கும். எப்படியோ அவர் ரொம்ப தூரத்துல இருக்கும்போதே வந்து தண்டவாளத்துல யாரோ படுத்திருக்காங்க அப்படின்ற விஷயத்த கரெக்ட்டா வந்து நோட் பண்ணி, சரியான நேரத்துல வந்து வண்டிய நிறுத்திட்டாரு. இல்லைன்னா ரொம்ப மோசமான நிலைமைக்கு வந்து போயிருக்குங்க. இத வந்து பார்க்கும்போது தான் நமக்கு அதிர்ச்சியா வந்திருக்கு. ஏன்னா ஆல்ரெடி இப்பலாம் ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்றது அதிகமா நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது, இந்த மாரி ஒரு சில பேர் பண்ற தவறுனால, இன்னுமே ஆக்சிடென்ட்ஸ் நெறைய நடக்க வந்து வாய்ப்பு இருக்குங்க. அதனால இந்த விஷயத்துல வந்து அந்த நபர கூப்ட்டு வந்து விசாரிக்கணும். இவங்க வந்து சும்மா அப்படியே வந்து அவங்கள போங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அந்த மாரி விடாம, உண்மையிலே அவர் இந்த தப்ப வந்து தெரிஞ்சு பண்ணாரா? தெரியாம பண்ணாரா? அப்படின்னு சொல்லிட்டு அவர கூப்ட்டு விசாரிச்சு, தெரிஞ்சு பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் மேல நடவடிக்கை வந்து எடுக்கணுங்க. ஏன்னா, அந்த மாரி நடவடிக்கை எடுத்து ஒருத்தவங்களுக்கு தண்டனை குடுத்தா தான், இது மாரி அடுத்து பண்றதுக்கு எல்லாருமே யோசிப்பாங்க. இத கேஷுவலா விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் இத ஒரு ட்ரெண்டிங்காவே மாத்தி, இஷ்டத்துக்கு போய் தண்டவாளத்துல இந்த மாரி ஹாயா வந்து படுக்க வந்து ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா, இப்பலாம் வந்து ட்ரெண்டிங் மோகத்துல தான் வந்து நெறைய வந்து போய்க்கிட்டு இருக்கு. அதனால இந்த ஒரு விஷயத்த வந்து கொஞ்சம் சீரியஸா பார்க்கணும் அப்படின்றது தான் நம்மளோட கருத்தா வந்து இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த நபர் பண்ண இந்த ஒரு செயல பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொடையில உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.